வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். கெஸ்ட்டே வந்தால் கூட நம்ம நிமிஷத்தில் செஞ்சிடற மாதிரியான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க செய்கிறது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் வாணலில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாயை நடுவில் வகுந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட கூடவே 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2லேருந்து 3 தக்காளி, புளிப்புக்கு தேவையான மாதிரி கம்மியாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சது, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், அதாவது ஆல்ரெடி 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் தேவைன்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டோன்னா தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வதங்கி வரும். இது லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இப்படியே இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி கரெக்டாகிடுச்சு. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷாக வணங்கினதுக்கப்புறம் 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி, ஏன்னா கடலை மாவு வேறு ஊற்றுறதுனால நமக்கு தண்ணி தாராளமாக பிடிக்கும். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை எகெயின் ஒன்ஸ் கலந்துட்டு இதில் விட்டுட்டு உடனே நம்ம கலந்து விட்டுறணும். இல்லை கடலை மாவு அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட்டிடும். இந்த மாதிரி கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா பர்ஃபெக்டான கடலை மாவு சாம்பார் தயார். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்ல சூடான இட்லியோட பரிமாறினீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.